தம்பி நல்லா இருக்கியா? டேய் மணியண்டா நல்லா இருக்கியா? சாப்பிடாம போகுங்க. அன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனேன். எனக்கு அந்த ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறதுல எனக்கு இது இல்லை, மனசுல. இவங்களுக்கு மாதிரி பசங்களுக்கு ஏன்னா இந்த வயசுல நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் பாத்துக்கிறீங்க. உங்களோட குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும், கஷ்டமான சூழ்நிலை இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு பிரதர் எல்லாமே சொன்னாரு. இவனுக்கு இன்னும் 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் இப்போ ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறது, ஒரு நேரம் உங்களுக்கு சாப்பிட வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்கன்னு யாருக்கும் எல்லாரும் அப்படிதான் யோசிப்பாங்க. அதனால உங்களுக்கு 3 நேரம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணுங்கிறத யோசிச்சேன். அதுவும் உங்களுக்கு அரிசியிலேருந்து மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நீங்க என்ன செய்யணும், இவங்க நல்லா சாப்பிடுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருன்னே தெரியாத சூழ்நிலை இருக்கிறவங்க வந்து என்னைக்குமே வயிறாக நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க. இன்னும் நல்லா சாப்பிடுவான்னு சொன்னீங்க. அதனால அவனுக்கு என்னென்ன தேவை எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. அவங்க 3 நேரம் நல்லா சாப்பிட வச்சு அவங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க, சரியா? ஏன்னா அதுதான் நீங்க செய்யற இது. வேற என்ன கஷ்டம் இருக்கா அவனுக்கு? அவனுக்கு ஒரு வாரமா எங்கேயும் போகல. இவனால நானும் வீட்லயே இருந்துட்டு மாத்திரை இல்லாம ஒரு வாரமா சும்மா விசு வந்துகிட்டே இருந்துச்சு. விசு வருது. அப்புறம் போய் அங்க இங்கேயும் கடன் எடுத்து போய் 900 ரூபாய்க்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து ஊத்தின பிறகுதான் விசு நின்னுச்சு. இவனால நானும் போவாம அவனும் எங்கேயும் விடாம சும்மா வாந்தி விசு வருது. இதே மாதிரிதான் அங்கங்க கடையில தான் கடை வாங்குறது. அரிசி மிளகா ஜாமான், இதுல அரிசி எல்லாம் இருக்கு, இதுல இந்த மல்லிகை ஜாமான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தேவையான சமைக்கிற எல்லாமே மைதா மாவுல இருந்து கோதுமை மாவுல எல்லாமே வாங்கிட்டு வரணும். நல்லபடியா நீங்க சமைச்சு நல்லா பாத்துக்கோங்க. வேற எதுவுமே வேண்டாம். இந்த வயசு நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு 3 சாப்பாடு கிடைச்சா ஒருவேளை ஒரு நல்லபடியா ஆகும். அந்த பிக்ஸ் வராம இருக்கும்ல, பிக்ஸ் வராம இருக்கிறதுக்காக தான். சரியா? நீ சாப்பாடு சாப்பிடுறீங்களா? அவங்க சாப்பிடலாம், சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு சட்டை உசரம் இல்லைன்னீங்கல்ல, எல்லாமே தாங்க. ஏன்னா வெளில போட்டு வைக்கிற மாதிரி ட்ராயர் 2 ட்ராயரும் டிஷர்ட்டும் இருக்கு, மாத்திக்கோங்க. ட்ரெஸ் கரெக்டா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நல்லா இல்ல? சூப்பரா இருக்கடா மணிகண்டா. அழகா இருக்காண்டா, சூப்பரா இருக்கான் மணிகண்டா. வெரி குட் பாய். கை கொடு, கை கொடு. வெரி குட் பாய், நல்ல பையன். மணிகண்டனுக்கு சாண்ட்விச் சாப்பிடு. சாப்பிட்டு இது சாப்பிடு, இட்லி சாப்பிடு. டெய்லி இனிமே சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிருக்கீங்க. நல்லபடியா சாப்பாடு ஆக்கி கொடுத்து அவன் நல்லா பாத்துக்கணும், சரியா? அதுக்குதான், ஓகேவா? இதுன்னு ஒரு வகையான குழந்தை தான் நீங்க பொறுத்தளவுக்கு. இன்னும் இவ்வளவு தூரம் நீங்க ஊட்டி இந்த பிறகு இவ்வளவு தூரம் நல்லா பாத்துக்கிறீங்களா? அதுக்குதான் உங்களுக்கு நான் இருக்கேன். தைரியமா இருங்க. என்ன கஷ்டம் என்ன தேவைனாலும் எப்பனாலும் என்கிட்ட சொல்லுங்க. இதனால உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேரும், சரியா? ஓகேவா? இன்னும் ரெகுலரா அவன் சாப்பிடணும். இதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு மாசம் வரப்பெல்லாம் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஜாமான் வாங்கிட்டு நன்றி எல்லாம் உங்களுக்குள்ள இல்லைம்மா. நீங்க இவ்வளவு தூரம் 24 வயசு எனக்கு 24 வயசுல ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறீங்களா? யார் செய்வா? யாரு கிடைக்கும்? இவ்வளவு தூரம் அவனை ஒரு குழந்தை மாதிரி நீங்க பாத்துக்கிட்டு வேலைக்கு நீங்களும் போக முடியாம இவ்வளவு கஷ்டப்பட்டு 24 அவன் கூடயே இருந்து 6 வரப்பையும் பாத்துக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? அதுக்காக தான் என்ன உங்களுக்கு உதவி, சரியா? உங்களை மாதிரி தாய்களை பாக்குற அபூர்வம். இப்படி ஆயிடுச்சா பிள்ளைய தூக்கி போட்டு போறவங்க இந்த காலத்துல நிறைய பேர் இருக்காங்க. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் இவ்வளவு தூரம் பாத்துக்கிறீங்க. அதனாலதான் கவலைப்படாங்க, சரியா? நல்லபடியா அவனும் இந்த பேரும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான், பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிது, எல்லாமே புரிஞ்சுக்கிறான். நம்மளா ஊட்டி விட்டுட்டு போனாதான் வெளியே. நான் போய் வர வரைக்கும் அந்த சாப்பாடு தான் காலையில சாப்பிடலாம் மாட்டேன். இடையில எல்லாம் பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது. குழந்தைதானே அவனும். நானே வந்து ஊட்டி விட்டாதான் மறுபடியும் 4 மணிக்கு வந்து அது வரைக்கும் பட்னியோடு தான் இருப்பான். சரி, சாப்பிட செய்யுங்க. இதே மாதிரி ரெகுலரா சாப்பிட வச்சிருக்கேன், சரியாமா? நல்லா சாப்பாடு ஊட்டி விடுங்க. பொங்கலையே கட்டி விட்டுருக்கேன். ஒரு பையன் 10வது. இந்த பையனை தான் நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்ப யாருமே சம்பாதிச்சு கொடுக்கறது யாரும் இல்லை. நான் ஒரு ஆளு தான். நான் ஒரு ஆள் போயிட்டு வந்துதான் நான் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், இவனையும் பார்க்கணும்,
ம். வீட்டுல இருந்துதான் ஒரு நாளைக்கு நான் இவனுக்கு நல்லா குளிப்பாட்டிட்டு ம். அப்புறம் தான் இவனுக்கு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ஆக்கி கொடுத்துட்டு ம். அப்புறம் மெதுவா 10 மணி ஆனாலும் சரி 11 மணி ஆனாலும் சரி நான் போயிடுது. ம். போயிட்டு வந்து கடைக்கு போயிட்டு வந்து மிளகா ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து ம். அப்புறம் சமைச்சு ம். அப்புறம் தான் அவனுக்கு ஊட்டி விடுறது. ம். மொதோட இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். ம். மொதனா பிள்ளைங்க இருந்தாங்க, ம். 10 கொண்டாந்து கையில கொடுத்தாங்க. ம். இப்ப எதுவுமே இல்லை. ம். இப்ப எல்லாம் என்னால ஒரு நாள் விட வீட்டுல இருக்க முடிய மாட்டேங்குது. ம். ஒரு நாள் விட வீட்டுல நிம்மதியா இருக்க மாட்டேங்குது. நல்லது. நான் தான் போனாதான் போனா காசு இல்லைன்னா பட்னி தான். இதான். ஒரு நாள் 2 நாள் கடையில வாங்கலாம். ம். உங்களுக்கு டெய்லி கடன் கொடுப்பாங்களா? யாரும் தர மாட்டாங்க. தர மாட்டாங்க. ஒரு நாள் வெறும் கஞ்சி தான். ம். ஒரு ஊறுகாய் வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுத்துட்டு அவனுக்கு எப்படியாவது யாருக்கிட்டனா கொஞ்சம் குழம்பு வாங்கி அவனுக்கு ஊத்திருவேன். அவனுக்கு கஞ்சினால கொடுக்க மாட்டோம். ம். பழைய சோறே கொடுக்க மாட்டோம். ம். பழைய சோறு குடிச்சா விசுவே வந்துடும். ஃபிக்ஸ் வந்துடும். விசு வந்துடும். ம். அதனால அவன் எப்ப அவனுக்கு இது மாதிரி மூளை காய்ச்சல் வந்துச்சோ ம். அப்ப இருந்து சுடுசோறு தான். ம். டெய்லி சோறு சமைச்சிட்டு அவனுக்கு காலையில ஊட்டு விட்டு தான் நான் போயிடுவேன். ஒரு நாளோட சோறு இல்லாம இருக்க மாட்டேன். டெய்லி இல்லாட்டி போனா சோறு இல்லாட்டி போனா இந்த இட்லி வேற என்ன வந்தா அவர்கிட்ட 30 ரூபாய்க்கு 6 இட்லி வாங்கி கொடுத்துட்டு ம். அந்த 6 இட்லியை ஊட்டு விட்டுட்டு மாத்திரை காலையில மாத்திரை ஊட்டு கொடுத்துட்டு ம். நான் போயிடுவேன். குழப்பு போயிட்டு வந்து பார்த்தா ஒரு நாள் மாத்திரை இல்லாட்டி போனா விசு வந்து உடம்பு உள்ள காயம் ம். இங்க காயமாயிடும். ம். அப்புறம் வரவங்க எல்லாம் என்ன திட்டுறது, ம். உனக்கு புள்ள முக்கியமா உனக்கு ஒரு வருமானம் முக்கியமா, நீ ம். என்ன செய்யறது? நான் ஒரு ஆள் இருக்கிறது, ஒரு ஆள் இருந்து நான் பிள்ளையும் பார்க்க வேண்டும், நானும் சம்பாதிச்சுதான் என்னால பிழைக்க முடியும். ம். ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட முடியும். அதுவும் இல்லாட்டி பட்னியா தான் கிடப்பாங்க ம். அப்படின்னு சொல்லிதான் நான் போறது. கையில காசை மட்டும் கொடுத்துன்னு அவங்க ஜாமான் எதுவும் செய்யலையே அப்படிங்கிறத நீங்க ஜாமானும் கொடுத்து சாப்பிட முடியும். அவன் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு நான் உதவி பண்ணிடுறேன். நீங்க அந்த போய் ஃபிக்ஸ் வருது என்னங்கிறது ஒரு கேட்டு வந்தோம். அந்த பணம் இல்லாதனால நீங்க போல, நீங்க பணம் தர நீங்க டாக்டர்கிட்ட இப்ப போய் மறுபடியும் இந்த இப்ப 3 மாசம் ஆச்சுன்னு இப்ப 2.5 மாசம் போயிட்டு வந்துட்டான். இன்னும் 2.5 மாசத்துக்கு 6வது மாசத்துல இன்னும் 2 மாசம் முடிஞ்சு இன்னும் 2.5 மாசம் முடிஞ்சு மறுபடியும் செக்அப் வர சொன்னாரு. சரி நான் உங்களுக்கு பணம் தரேன், நீங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஃபிக்ஸ் வர்றதுக்கு சொன்னீங்கல்ல, பணம் இல்லாம போல, நீங்க தயவுசெய்து கூட்டிட்டு போய் பாத்துருங்க. சரியா? மேற்கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எதுனாலும் எனக்கு இப்போ அந்த பேர்கிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? நான் வந்து பாத்துக்க தைரியமா இருக்கு. பாட்டு உள்ள வச்சுக்கோங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நன்றி தான் வேணாம். இவ்வளவு தூரம் அவங்க பாத்துக்கிறீங்களா, அதுவே பெரிய விஷயம். நல்லா பார்த்து நல்லா சாப்பாடு மட்டும் அவங்க நேரத்துக்கு கொடுத்துங்க. அதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்தது. இந்த நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டு அவனும் ஒரு கடவுளோட பிள்ளை. மாசம் மாசம் அவனுக்கு அரிசி அது கொடுத்துட்டா போதும். அதான் நீ அவனும் ஒரு கடவுளோட பிள்ளை தான். சரியா? அவனுக்கு நான் கண்டிப்பா என்னால முடிஞ்சது நான் செஞ்சுட்டே தான் இருக்கேன்.